இறைவனுக்கு படைக்கப்பட்ட செடிகள் மரங்கள் எல்லாமே அதீத மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகளாக தான் இருக்கு. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா துளசியா இருக்கட்டும், இல்லை வேப்பிலை, அரச இலை, அப்புறம் வில்வம், ருத்ராட்சம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டே போகலாம். அது எல்லாத்துக்கும் என்னென்ன பண்புகள் இருக்கு, என்ன மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறத அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். ஒவ்வொரு மூலிகைகளை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ருத்ராட்சம். ருத்ராட்சத்துக்கு என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடலோட வெப்பத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அதாவது பித்த சமனி அப்படின்னு சொல்லுவாங்க அதை. இப்போ யாருக்காவது ரொம்ப நாளாக கப நோய் இருக்கு, தொண்டையில சளி அடைச்சிட்டே இருக்கு, இல்லை கபம் என்னதான் இருந்தாலுமே சளி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில், இல்லை வயசானவங்களுக்கு அந்த சளி அடைக்கிற தன்மை வரும். அவங்களுக்குலாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராட்சத்தை தேனில் உரசி அதை நாக்கில் தடவி வரலாம். இது காலையில் நைட் 2 வேளையுமே கொடுக்கணும். அப்படி கொடுத்து வந்தாங்கன்னா கபம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரணத்தை தழுவுற நேரத்தில், அதாவது ரொம்ப அந்த கபம் அடைச்சு சாகக்கூடிய தன்மையில் இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் நேரத்தை அது கூட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை சிறு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்குலாம் எப்படி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வேக வச்சு அதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ருத்ராட்சத்தை எடுத்துடலாம். அந்த தண்ணியை மட்டும் கொடுத்து வரலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொடுத்தாலே போதும்.